நிலக்கடலையில் இலைப்பேன். இலைப்பேன் இங்கிலீஷில் பார்த்தோன்னா த்ரிப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த த்ரிப்ஸ் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இலைப்பேன் பிரச்சனை. நிலக்கடலையில் இலை வந்து சாறு உரிய ஆரம்பிச்சதுனால பின்புறமாக சுருட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பின்புறமாக சுருட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, இலைப்பேன் வந்து பின்னாடி தான், இலைக்கு பின்புறம் தான் இருக்கும். இருந்து சாறு உரியறதுனால நரம்பு வந்து அதை பின்புறமாக மடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஓவராலாக உள்ள ஃபீல்டு. இதில் பார்த்தீங்க அப்புடின்னா, இது வந்து நல்லா பாதிக்கப்படாத செடி, தெளிவான செடி, ஒரே ஃபீல்டு, சேம் ஏஜ், ஒரே நாளில் பயிரிடப்பட்டது தான். இலை நல்லா தெளிவாக, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குது. இது வந்து ஓவரால் ஃபீல்டு. இதில் பார்த்தீங்க அப்புடின்னா, இதுவும் பாதிக்கப்பட்ட ஃபீல்டு. ஒரு சில இடத்துல நல்லாயிருக்கும், ஒரு சில இடத்துல அந்த பாதிப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது பார்த்தா பாதிக்கப்பட்ட செடி. இலை வந்து பின்புறமாக சுருண்டிருக்கு. இது என்னென்னா, கீழே அடியிலையில் இருந்து சாரை உரியறனால நரம்பு வந்து பாதிக்கப்பட்டு இலையோட பின்புறம் வந்து சுருட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சுருண்டிருக்கிறதுனால என்னென்னா, வளர்ச்சி தடைப்படும் முதல்ல. அதுதான் மெயினு. பயிரோட வளர்ச்சி தடைப்பட்டுருச்சுனாலே அது ஃப்ளவரிங்கு, பூக்கிற தன்மை, விழுது இறங்குற தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா, இந்த பின்புறம் பார்த்திங்கன்னா இலையோட கலர் பாருங்கள், அப்படியே எல்லோயிஷ் கலரில் இருக்கும். அந்த ஏன்னா சாறு உறிஞ்சி பூச்சி வந்து தாக்கத்தோட பாதிப்போட அடையாளம் இது, அறிகுறிகள். இதே மாதிரி இதெல்லாம் பாதிக்கப்பட்ட செடிகள். இது வந்து சாறு உறிஞ்சி பூச்சியோட பிக்சர் படம். இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும். இலைக்கு பின்னாடி இந்த இலை வந்து பாதிக்கப்பட்ட இலை இப்படி தான் இருக்கும், வெளிர் கலரில். இது நீங்கள் இந்த ப்ரொபகேட் 57 EC அப்படிங்கிறத ஏக்கருக்கு 4 லிட்டர் ஸ்ப்ரே பண்ணாலோ, அப்புறம் இமிடாக்ளோரிபிடு 18.8 SL வந்து 100 ml ஸ்ப்ரே பண்ணாலோ, இல்லை அசிபேட்டு ப்ளஸ் இமிடாக்ளோரிபிடு இது ரெண்டையும் சேர்த்து ஏக்கருக்கு இந்த 3 மருந்தில் ஏதாவது ஒன்று ப்ளஸ்ஸு ஒரு ஹியூமிக் ஆசிட்டோ அமினோ ஆசிட்டோ சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா டக்குன்னு பயிர் வந்து நல்லா இந்த மாதிரி தெளிவாக பச்சையம் கொடுத்து வர ஆரம்பிச்சிடும். மேற்கொண்டு விவசாயத்தில் பயிருக்கு வர்ற பிரச்சனையை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. கமெண்டில் என்ன பயிர் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அதுக்கான தீர்வு சொல்லுவோம்.